அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பிஓ கைடு பார்ட் 2 பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளாஸ் 9 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் 10ல இருந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் 10ல் ஆர்டிகல்ஸ் இன் பேனல் என்வலப் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ பேனல் என்வலப்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்லாண்ட் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனலில் இருக்கும், சரிங்களா? ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட் எதுவும் விசிபிளாக இருக்காது, பட் வெளியே வந்துட்டு அட்ரஸ் பார்ட் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்கும், இல்லைங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேனல் என்வலப் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பேனல் என்வலப் என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்டல் என்வலப்ஸ் வித் டிரான்ஸ்பரண்ட் அட்ரஸ் பேனல். ஸோ அட்ரஸ் மட்டும் தான் என்னவா இருக்கணும்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், சரிங்களா? விசிபிளாக இருக்கணும். உள்ள இருக்கிற வேற எந்த கண்டென்ட்டும் விசிபிளாக இருக்கக்கூடாது, சரிங்களா? தென் பேனல் மஸ்ட் சிச்சுவேட்டட் ஆன் த பிளைன் சைட் ஆஃப் த என்வலப். தட் மீன்ஸ் ஒரு முழு பக்கத்தில், சரிங்களா, ஒரு பிளைன் சைடில் இருக்கணும். தென் அதனுடைய அட்ரஸை வந்து ஈஸியாக நம்ம உள்ள ரைட் பண்ணுற மாதிரியே இருந்துக்கணும், சரிங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. தென் அது ரெக்டாங்குலர் சைஸில் இருக்கணும். அதனுடைய நீளமான பக்கங்கிறது இந்த பேனலினுடைய நீளமான பக்கத்துக்கு இணையாக இருக்கணும், அதை சொல்லியிருப்பாங்க. அட்ரஸ் மட்டும் தான் தெரியணும், வேற எதுவுமே உள்ள இருந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. தென் நம்மளோட இன்லாண்ட் லெட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா மேபி மோர் தென் ஒன் பேனல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஒரு பேனல் வச்சிருப்பாங்க, டூ அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஒரு பேனல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு அந்த விண்டோ வச்சிருப்பாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கலாம், சரிங்களா? மோர் தென் ஒன் பேனல் வந்து நாட் அட்மிட்டட் இன் ஃபாரின் போஸ்ட். ஸோ இன்லேண்ட்ல வந்துட்டு மேபி அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் ஃபாரின் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பேனல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று தான் இருக்கணும், சரிங்களா? அதுவும் டூ அட்ரஸ்க்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஓப்பன் பேனல் ஆர் நாட் அட்மிட்டட். ஓப்பன் பேனல்ங்கிறது மீன்ஸ் நீங்க இன்லேண்ட்ல கூட பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் இதுல கேப் மட்டும் இருக்கும், பட் என்ன இருக்காதுன்னா அந்த கிளாஸ்லின் பேப்பர் இருக்காது, சரிங்களா? நீங்க நார்மலா நமக்கு வர்ற அந்த பேனல் அட்ரஸ் என்னோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனல் இருக்கும், அதுல வந்து ஒரு கிளாஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க நடுவில், சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கலாம், பட் அது எப்படி இருக்கக்கூடாது, கிளாஸ் பேப்பர் எதுவும் இல்லாம ஓப்பன்ல இருக்க கூடாது. கண்டிப்பா அந்த பேனலுங்கிறது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேப்பர் வச்சு அது கவர் பண்ணப்பட்டிருக்கணும், சரிங்களா? தென் இந்த இது வந்துட்டு ஹோலி டிரான்ஸ்பரண்ட், சரிங்களா? அதாவது நீங்க நம்மள இங்கிலாந்துல வர சில மேகசின்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்க முடியும். அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே மேல ஒரு பேனல் மாதிரி ஒரு என்வலப் மாதிரி வச்சிருப்பாங்க, பட் அதுவுமே ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸா இருக்கும். உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹோலி டிரான்ஸ்பரண்ட், முழுக்க உள்ள இருக்கிற கண்டென்ட் வெளியே தெரிகிற மாதிரியான என்வலப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது, சரிங்களா? நிறைய நம்ம இன்லாண்ட்ல அந்த மாதிரி நீங்க பார்த்துருக்கலாம். உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் மட்டும் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி பட்டது இங்க யூஸ் பண்ணிக்க கூடாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது, சரிங்களா? மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எப்படி பண்றது, எழுதுறது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்க இன்லாண்ட்ல படிச்சிருப்பீங்க எப்படி அட்ரஸ் எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த இன்டர்நேஷனல் ஆர்டிகிளுக்கும் அட்ரஸ் இப்போ எழுதுறது பத்தின ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலா நேம் எழுதிப்போம், இல்லைங்களா? ஸோ நேம்ங்கிறது எழுதிக்கணும். தென் அடுத்தது என்ன இருக்கலாம், அந்த வீட்டினுடைய நம்பர் அல்லது அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் பேரு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்காங்க அப்படின்னா அது எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபிளாட் ஆர் அப்பார்ட்மெண்ட் நம்பர், அந்த வீட்டினுடைய நம்பர் அல்லது அதனுடைய அப்பார்ட்மெண்ட் நம்பர், அதனுடைய ஃப்ளோர் நம்பர், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கு அடுத்தப்ப எழுதிக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தப்பல ஸ்ட்ரீட், தெரு அல்லது இந்த ரோடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரீட்னுடைய பேர் எழுதிக்கணும், சரிங்களா? அடுத்தப்பல நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் டெலிவரி, அது எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு உட்பட்டது. தென் டெலிவரி சோன், ஸோ சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் டெலிவரி சோன்ங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த ஏரியா, அல்லது வந்து போஸ்டல் கோட், அதாவது ஜிப் கோட் அப்படிமா, இல்லைங்களா? அந்த மாதிரியான அந்த போஸ்டல் கோடு அல்லது ஜிப் கோடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கணும். தென் நேம் ஆஃப் த ப்ரொவின்ஸ், ஸ்டேட்டு, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம ஸ்டேட் அப்படிமோ, இல்லைங்களா? ஸோ சில கண்ட்ரில தான் வந்துட்டு ஸ்டேட்டுங்க மாட்டாங்க, ப்ரொவின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிக்கணும். தென் நேம் ஆஃப் த கண்ட்ரி, எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால மென்ஷன் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ கடைசியாக தான் என்ன வரணும் அப்படின்னா கண்ட்ரிங்கிறது வரணும், சரிங்களா?
இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்மளுடைய பியூர் கேட் பார்ட் 2ல சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டா வந்த நம்மளுடைய இந்த ரெகுலேஷன்ஸ்ல சரிங்களா, ரெகுலேஷன்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அட்ரஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பத்தி. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நார்மலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும் சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ரஸ்ங்கிறதால எழுத முடியாது சரிங்களா. ஸோ எழுதப்பட்டிருக்கிற அட்ரஸ்ங்கிறது மேபி நீங்க கையால் எழுதியிருக்கலாம் அல்லது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் சரிங்களா, அது ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம். பட் அது எப்படி இருக்கணும், தெளிவாக இருந்துக்கணும் சரிங்களா. லெஜிபிள் அந்த அட்ரஸ்ங்கிறது தெளிவாக இருக்கணும், அல்லது அந்த கண்ட்ரியில வந்துட்டு அவங்களால வாசிக்க முடிஞ்ச அளவில் இருந்துக்கணும் சரிங்களா. ஸோ இதை நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம் அல்லது அந்த கண்ட்ரியினுடைய மொழியில கூட நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா. இதில் யூஸ் பண்ற இந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் நியூமரல்ஸ். நார்மலாக நம்ம யூஸ் பண்ண இல்லைங்களா, 1 2 3 நம்ம நார்மலாக எழுதிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதிக்கலாம். அல்லது வந்து ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு 1க்குன்னா நம்ம ஐ போடுவோம், 5னா பி அப்படிங்கிற மாதிரி போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு ரோமன் லெட்டர்ஸ் அப்படி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி எது நீங்க இந்த அரபிக் அல்லது இந்த ரோமன் லெட்டர்ஸ் இதில் தான் நீங்க எழுதிக்கணும். தென் அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியினுடைய லாங்குவேஜ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். பட் பெட்டர் நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறது நல்லதா இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரீடபிளா இருக்கும், எல்லாம் போத் இந்த கண்ட்ரிலையும் வாசிக்க முடியணும், டெஸ்டினேஷன் கண்ட்ரிலையும் அது படிச்சிக்க முடியணும் அப்படிங்கிற மாதிரியான தான் நீங்க எழுதிக்க முடியும். தென் அது என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுத சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஃபாஸ்டா அல்லது ஸ்மால் லெட்டர்ல எழுதுறப்போ மேபி ஒரு டவுட் வரலாம், கண்ட்ரினோட அது ஏதாச்சும் அட்ரஸை வாசிக்கிறதுல டவுட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், அதுல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து அந்த அட்ரஸ்ங்கிறத எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ நேரமா நான் சொன்ன இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்திருக்கிற ரெகுலேஷன் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நேம் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட், இங்கேயும் அஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் நேம் தான் எழுதிப்போம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மொபைல் நம்பருங்கிறது ஆப்ஷனல், நீங்க விருப்பப்பட்டா எழுதிக்கலாம் சரிங்களா, ஆப்ஷனல். தேவைப்பட்ட மொபைல் நம்பர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்குடைய நம்பரு, பில்டிங்க்கு ஏதாச்சும் பேரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம். தென் ஸ்ட்ரீட், அது எந்த தெருவுக்கு உட்பட்டது அல்லது எந்த ரோடுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்ட்ரீட் பேர், தெரு பேர் எழுதிக்கலாம். தென் போஸ்ட் பாக்ஸ், நீங்க பழைய பியூர் கைட்ல பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ்ங்கிற கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெகுலேஷன்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, போஸ்ட் பாக்ஸ், அந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. தென் அதுல சொன்ன மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸோடைய பேரு, சிட்டி அல்லது எந்த ஏரியா அப்படிங்கிறது, தென் இந்த ரீஜன் அல்லது வந்துட்டு அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த டீடைல்ஸ், தென் போஸ்ட் கோடு அல்லது ஜிப் கோடு, நம்ம பின்கோடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு பேர்ல யூஸ் பண்ணிப்பாங்க. அது போஸ்ட் கோடுன்னு இருக்கலாம் அல்லது ஜிப் கோடுன்னு இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த நம்பர், அந்த இடத்துக்கான போஸ்டல் நம்பர், போஸ்ட் கோடு பாக்ஸ். ஸோ கடைசி என்ன எழுதிக்கணும், கண்ட்ரி, அது எந்த நாட்டுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எழுதிக்கணும் சார். ஏன்னா எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து நல்லா படிப்போம். கடைசியில நம்ம இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல என்ன இருக்கணும், கண்ட்ரி பேர் தான் இருக்கும் சரிங்களா. மொபைல் நம்பரை முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்க தான் எழுதிக்கணும், பேருக்கு அடுத்தாப்புல எழுதிக்கணும். இந்த கண்ட்ரிக்கு கீழே நீங்க வேற எதுவுமே எழுதிக்க கூடாது சரிங்களா. நீங்க இங்கிலாந்துலயுமே அதுதான் கண்டிஷன். பட் நம்ம நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில கொண்டு போயிட்டு என்ன எழுதும், ஃபோன் நம்பரை எழுதும் இல்லைங்களா. ஸோ ஃபோன் நம்பருங்கிறது வந்துட்டு மேல் பக்கத்துல இந்த பேருக்கு அடுத்தாப்புல என்ன எழுதிக்கங்க, ஃபோன் நம்பர் எழுதிக்கங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒரு லெட்டருக்கான அட்ரஸிங் ஃபார்மேட் as per நம்மளுடைய லேட்டஸ்ட் இந்தியா போஸ்ட் ரெகுலேஷன்ஸ் படி சரிங்களா. ஸோ அட்ரஸ் எங்க சொல்றாங்க அப்படின்னா அட்ரஸ், அதாவது அட்ரஸி 2 அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா. 2 அட்ரஸ்ங்கிற எங்க சொல்றாங்க, ரைட் ஆஃப் த ஃப்ரண்ட் சைடு. ஸோ அந்த என்வலப்பினுடைய முன்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வலது பக்கத்துல என்ன சொல்றாங்க, இந்த 2 அட்ரஸ், அதாவது அட்ரஸி வாங்குபவருடைய அட்ரஸை எழுதிக்கணும் சரிங்களா. தென் சென்டர், அனுப்புறவுடைய அட்ரஸ், தட் மீன்ஸ் ஃப்ரம் அட்ரஸ் அப்படிங்கிறது அந்த முன்பக்கத்தினுடைய லோயர் லெஃப்ட் சரிங்களா, முன்பக்கத்தினுடைய இடது கீழ் பக்கத்துல சரிங்களா, அதில் எழுதிக்கணும். ஸோ அதான் ஃப்ரம் டு போட்டுக்கணும் சரிங்களா. இந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸினுடைய வாங்குபவருடைய அட்ரஸுக்கு 2 அப்படின்னும், அனுப்புறவங்களுக்கு நம்ம அஸ்யூஷுவல் நம்மளோட இன்லாண்ட்ல எழுதுற இல்லைங்களா, அதே மாதிரி ஃப்ரம் டுங்கிறது போட்டுக்கலாம். இந்த நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ என்ன சொல்றாங்க, பிளாங்க் ஸ்பேஸ் மினிமம் 15 mm விட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. எங்க இருந்தெல்லாம் விட்டுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா லெஃப்ட்ல, ரைட்ல, பாட்டம்ல சரிங்களா. ஸோ இந்த 3 பக்கத்துல என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 15 mm பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க சரிங்களா. தென் மேல இருந்து கீழே சரிங்களா, டாப்
மேலிருந்து கீழே இந்த அட்ரஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேலிருந்து கீழே பாத்தீங்கன்னா 40 mm கேப் விட்டுக்கணும். சரிங்களா? ஸோ மேலிருந்து கீழே 40 mm, ரைட்டு லெஃப்ட் பாட்டம் அங்க இருந்து 15 mm வந்து நீங்க அதுல கேப் விட்டுக்கணும். சரிங்களா? தென் ஸ்டாம்ப் போட்டுறதுக்காக, சரிங்களா, ஸ்டாம்ப்ஸ் ஆர் ஃப்ராங்க் இம்ப்ரெஷன். ஸோ ஸ்டாம்ப் போட்டுறதுக்காகவோ அல்லது ஃப்ராங்கிங் பண்றதுக்காகவோ அப்பர் ரைட் கார்னர், சரிங்களா, வலது பக்கம் மேல் வலது பக்கத்துல வந்துட்டு 74 mm ஏரியா, சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஏரியா அது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 74 mmங்கிறதுக்கு அளவுல நீங்க என்ன பண்ணிக்கணும், ஏரியா இடம் நீங்க விட்டுக்கணும். சரிங்களா? தயவு செஞ்சு மைக் யாராச்சும் ஆன் பண்ணிச்சுன்னா ஆஃப் பண்ணுங்க. பிரியா ப்ளீஸ் கொஞ்சம் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த ஸ்டாம்ப் போட்டுறதுக்காக, சரிங்களா, வலது அப்பர் ரைட் கார்னர் வலது பக்கத்துல வந்து நீங்க ஒரு 74 mm ஏரியா, டோட்டல் ஏரியா, அந்த இடங்கிறது அதுக்கான மொத்த பரப்பளங்கிறது 74 mmங்கிற அளவுல நீங்க இடம் விட்டுக்கணும். சரிங்களா? தென் இந்த அட்ரஸ் போர்ஷனை சுத்தி, சரிங்களா, அரௌண்ட் த அட்ரஸ் பிளாக். ஸோ இதுதான் அட்ரஸ் பிளாக் அப்படிமோ, நீங்க அட்ரஸ் எழுதுறதுக்காக வச்சிருக்கிற இடம். இந்த அட்ரஸ் பிளாக்கை சுத்தி என்ன பண்ணிக்கணும், ஒரு 10 mm பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? ஜோன் ஆஃப் 10 mm அரௌண்ட் த பிளாக் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், ஏதாச்சும் நீங்க சிலையில வர பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது எழுதியிருப்பாங்கன்னா இந்த சந்தா எண் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து அட்ரஸோட ஒரு பார்ட்டு கிடையாது. சந்தா எண் அல்லது வந்துட்டு உறுப்பினர் எண் சம்திங் எக்ஸெட்ரா ஏதோ எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது வந்துட்டு அட்ரஸோட இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. அதை அட்ரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே, சரிங்களா, இந்த டூன் போட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதுல எழுதிக்கணும். இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 10 mm ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால எழுதிக்கணும். மற்றபடி இந்த அட்ரஸ் பிளாக்குங்கிறது இதுதான், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த இதான் அட்ரஸ் பிளாக் அப்படிங்கிறது. இந்த அட்ரஸ் பிளாக்கை சுத்தி 4 பக்கமும் 10 mm ஸ்பேஸ் கண்டிப்பா விட்டுருக்கணும். சரிங்களா? ஸோ நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அதுக்கு மேல நீங்க அட்ரஸ் டூங்கிறது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை என்ன பண்ணிக்கணும், எழுதிடணும். சரிங்களா? தென் இந்த அட்ரஸ் எழுதுறீங்க இல்லைங்களா, இந்த அட்ரஸ் எழுதுறதுல அட்ரஸ்ல ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது வந்துட்டு 1 mm to 5 mm வரைக்கும் இருந்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 mm இருக்கணும், அதிகபட்சமா 5 mm வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ரஸ்ல இருக்கிற 2 லைனுக்கு இடைப்பட்ட இந்த இடைவெளிங்கிறது 1 mm இருந்து குறைஞ்சபட்சம் 1 mm இருந்து அதிகபட்சமா 5 mm வரைக்கும் இருந்துக்கலாம். தென் ஒரு லைன்ல, சரிங்களா, ஒரு அட்ரஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஒரு லைன்ல அதிகபட்சமா 40 எழுத்துக்கள் தான் எழுதிக்கணும். சரிங்களா? 40 எழுத்துக்கள் மட்டும் தான் அதுல இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ அதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பெர் லைன் இஸ் 40 கேரக்டர்ஸ். சரிங்களா? எக்ஸ்க்ளூடிங் ஸ்பேசஸ். ஸ்பேஸ் இல்லாம நீங்க எழுதியிருக்கிற கேரக்டருங்கிற மட்டும் கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கணும், 40க்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல வரும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்த லைன்ல வந்து நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா S42 ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. அந்த யூபியூ இருக்காங்க இல்லைங்களா, யூபியூ வந்துட்டு அட்ரஸுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூபியூங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டல் சம்பந்தப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கான இது எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் லெவல்ல அதை அசைன் பண்றது, இல்லை அதை செட் பண்றது, அப்படி அது எல்லாமே இந்த யூபியோடைய ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அட்ரஸ்ங்கிறது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு S42 ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ யூபியோடைய ஸ்டாண்டர்ட் அதுபடிதான் இதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேர் இருக்கணும், அப்புறம் மொபைல் நம்பர் இருக்கணும், பில்டிங் நம்பரு, ஸ்டேட் இருக்கணும், தென் இந்த மாதிரி இந்த இடைவெளிகளுடன் எல்லாமே இது வந்து S42 ஸ்டாண்டர்டும்பாங்க, யூபியினுடைய ஒரு அட்ரஸிங் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதுபடிதான் நம்மளுடைய அட்ரஸ்ங்கிறது இருக்கணும். அது இன்லாண்டா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, யூபியினுடைய மெம்பர்ஸ் கண்ட்ரி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் அட்ரஸிங் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? தென் இல்ல மேல எழுதும் இல்லைங்களா, இது என்ன கேட்டகரி ஆஃப் ஆர்டிகிள், இது லெட்டரா, பிரிண்டட் பேப்பர்ஸா, எக்ஸெட்ரா எதுவா அப்படிங்கிறத எழுதும் இல்லைங்களா. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா டாப் ஆஃப் த அட்ரஸ் சைடு, இந்த என்வலப் ஒன்று வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த அட்ரஸுடைய இந்த டாப் போர்ஷன்ல நம்ம என்ன எழுதிக்கணும், இது லெட்டரா, இல்லை வந்துட்டு பிளைண்ட் லிட்டரேச்சரா, இல்லை வந்துட்டு இன்லேண்ட் லெட்டருக்கா, என்ன சாரி போஸ்ட் கார்டா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அதில் எழுதிக்கணும். அது என்ன கேட்டகரி ஆஃப் ஆர்டிகிள் மெயில் அப்படிங்கிறத வந்துட்டு அதில் எழுதிக்கணும். சரிங்களா? டாப் ஆஃப் த அட்ரஸ் சைடு, அட்ரஸ் சைடோட மேல் பகுதியில் எழுதிக்கணும். சரிங்களா? தென்
போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாமா? ஸோ நம்ம இன்லேண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த இது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கோ அல்லது ஒரு ஒரு கம்பெனிக்கோ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெஜிஸ்டர்டு பண்ண முடியும் இல்லைங்களா? அது தவிர்த்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய ரீசெண்டாக நம்மளுடைய ரெகுலேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அட்ரஸ் விருப்பப்படுறாரு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்டபிள் ஆர்டிக்கல கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் அந்த அட்ரஸ் விரும்பினார்னா அவருக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், டெலிவரி வந்துட்டு போஸ்ட் பாக்ஸை டெலிவரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது கொண்டு வந்திருப்பாங்க நம்மளுடைய ரெகுலேஷன். சரிங்களா? ஸோ இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறுபடும் சரிங்களா? இந்தியாவில் வந்துட்டு ஒரு மாதிரியான ரெகுலேஷன் இருக்கும். சில கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் பாக்ஸுக்கு அக்கௌண்டபிள் ஆர்டிக்கலையே என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணுவாங்க. சில கண்ட்ரி வந்துட்டு இல்லை அதை அப்படி டெலிவரி பண்ண முடியாதுன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அது அந்தந்த நாடுகளுடைய இன்டர்னல் ரெகுலேஷன். சரிங்களா? ஸோ நார்மலா நாம புக் பண்ண வரப்போ ஒரு கஸ்டமர் புக் பண்ண வராரு, அவர் என்ன போட்டு புக் பண்றாரு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு புக் பண்றாரு. ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகல் புக் பண்றாரு, அது ரெஜிஸ்டர் புக் பண்றாரு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு புக் பண்றாரு. சரிங்களா? அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வில் நாட் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் டு ஏ ஃபாரின் கண்ட்ரி அட்ரஸ் டு ஏ போஸ்ட் பாக்ஸ் நம்பர். அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். சரிங்களா? ஒரு நபர் வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பரை போட்டு புக் பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. ஏன்னா அந்த நாடு மேபி என்ன பண்ணலாம், அவங்க வந்துட்டு போஸ்ட் பாக்ஸுக்கே கூட அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸை டெலிவரி பண்ற மாதிரி இருந்துக்கலாம். சரி, அது அந்த நாட்டினுடைய ரெகுலேஷன். சரிங்களா? அடுத்து சொல்றாங்க, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மேனர் ஆஃப் தேர் டெலிவரி இன் ஃபாரின் கண்ட்ரி ஆர் ஃபார் தேர் நான் டெலிவரி அண்ட் ரிட்டர்ன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்களா? நம்ம கிளைம் பண்ண முடியாது, ஏன் அதை திரும்ப அனுப்பிச்சிங்க, ஏன் அதை நீங்க டெலிவரி பண்ணல, ஏன் நீங்க போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணல, ஏன் நீங்க அந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுத்து கையெழுத்து வாங்கல, அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. காரணம் அவங்களுக்கான ஓன் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் அந்த கண்ட்ரிலையும் டெலிவரி பண்ணணும், மேனர் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்தியாவில் டெலிவரி பண்ற மாதிரி தான் டெலிவரி பண்ணணும், பார்ட்டி கிட்ட தான் கொடுத்து கையெழுத்து வாங்கணும், அல்லது ஆத்தரைஸ்டு பர்சன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். இதே கண்டிஷன் அந்த கண்ட்ரில இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களுடைய ஓன் ரெகுலேஷன் படி டெலிவரி பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு யாரும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இந்தியா நம்ம டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது அந்த நாடு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? நம்மளுடைய வேலை இங்க இருந்து அந்த லெட்டரை அந்த கண்ட்ரிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதை எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த நாட்டில் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. சரிங்களா? தென் ஒரு லெட்டருக்கு போஸ்டேஜ் எப்படி பேமெண்ட் பண்ணுவோம், நம்ம இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஒரு லெட்டர் அனுப்போம், ஒரு ஆர்டிகல் அனுப்புறோம், ஏதோ ஒன்று அனுப்புறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம், அதுக்கு போஸ்டேஜ் ஒட்டிப்போம் இல்லைங்களா? ஸோ எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டேஜுங்கிறத ஒட்டிப்போம். அல்லது போஸ்டல் ஸ்டேஷனரி, நம்ம என்வலப் வச்சிருக்கோம், அல்லது வந்துட்டு போஸ்ட் கார்டு வச்சிருக்கோம், இன்லேண்ட் லெட்டர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டேஷனரிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான போஸ்டேஜ் வந்து ஆல்ரெடி அதிலே ப்ரீபெய்டாக வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அல்லது ஃப்ராங்க் பண்ணி ஒரு ஆர்டிகலை நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஸோ என்ன அமௌண்ட்டோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், ஃப்ராங்கிங் மிஷினில் கொடுத்து ஃப்ராங்க் பண்ணியிருப்போம். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி நம்ம இன்லேண்ட்ல என்ன பண்றோமோ அதே மாதிரியான மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டர்நேஷனல் ஆர்டிகலுக்கும். சரிங்களா? அதுக்கு நம்ம இந்த மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டியோ அல்லது வந்துட்டு ஸ்டேஷனரிஸ் யூஸ் பண்ணியோ அல்லது வந்துட்டு ஃப்ராங்க் பண்ண ஆர்டிகிளை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? தென் நிறைய அனுப்புறாங்க, ஒரு 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 இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு அதிகப்படியான தபால்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, போஸ்டேஜ் ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிட்டு இருக்க முடியாது, இல்லை எல்லாத்தையுமே ஃப்ராங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா ஸ்பெஷலி ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர்ஸ் அவங்கள வந்து இந்த மாதிரி ஓகே இங்க இருந்து நிறைய லெட்டர்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாம்ப் ஒட்டாமலேயே அதுக்கான காசை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாம்ப் ஒட்டிட்டாங்க அல்லது வந்துட்டு போஸ்டேஜ் பெய்டு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனோட மட்டும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆர்டிக்கிளை இங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் 500 ஆர்டிகல்ஸ் இருக்கணும். ஸோ அது பெரிய நகரங்கள்ல. அதுவே சின்ன டவுனா இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 250 ஆர்டிகல்ஸ் ஆச்சும் இருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஸ்டாம்ப் போட்டாம, ஏன்னா 250 ஆர்டிகளுக்கு வந்து ஸ்டாம்ப் போட்டிட்டு இருக்கிறது சிரமமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல மட்டும் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க, இங்க வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது, நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா போஸ்டேஜ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கல, போஸ்டேஜ் ஒட்டுறதுல இருந்து தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ போஸ்டேஜ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேஷா நமக்கு
பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நாம அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு மேலே ஒரு இண்டிகேஷன் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த ஆர்டிக்கல் போஸ்டேஜ் பெய்டு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இண்டிகேஷன், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு நம்ம அஃபிக்ஸ் பண்ணுவோம், போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பெய் அப்படிம்பாங்க. பின்னாடி வரும், நான் அதை காமிக்கிறேன். ஸோ அந்த போர்ட் பெய்ங்கிற ஒரு இண்டிகேஷனோட தான் போகும். தட் மீன்ஸ் இந்த ஆர்டிக்கிளுக்கான போஸ்டேஜ் ஒரு ஆஃபீஸில் ஆல்ரெடி கலெக்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் போஸ்டேஜ் பெய்டு அப்படிங்கிறது. பட் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டாம்ப் போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய இன்டர்னல் இதை இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் WPP அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வித்தவுட் ப்ரீ பேமெண்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, போஸ்டேஜ் ஒட்டியிருக்க மாட்டாங்க. பட் என்ன பண்ணியிருப்பாங்க, WPPன்னு போட்டு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது எல்லாத்தையுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. தட் இஸ் அவங்க போஸ்டேஜ் ஒட்ட மாட்டாங்க, அதுக்கான பணத்தை வந்துட்டு நமக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நாம வந்துட்டு அதில் பிரிண்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. எப்படி WPP அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கான லைசன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், போஸ்டேஜ் ஒட்டாமலே நீங்க அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த லைசன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரியான ஒரு மெத்தட் தான் இதுவும். நிறைய ஆர்டிகல், மோர் தென் 250 ஆர்டிகல் போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், காசா கொடுத்துக்கிட்டு இப்போ போஸ்டேஜ் பெய்டு அப்படிங்கிற ஒரு ரிமார்க்கோட மட்டும் அந்த ஆர்டிகல் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? தென் கிளாஸ் 13 பார்த்தீங்க அப்படின்னா ஷிப். பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கம்யூனிகேஷன் வந்துட்டு இந்த கப்பல்கள் மூலமா போயிருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ சர்ஃபேஸ்ல டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறப்ப கப்பல்கள் மூலமா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அந்த மாதிரியான ஒரு கப்பல் வந்துட்டு ஒரு போர்ட்டுக்கு வருது, துறைமுகத்துக்கு வருது. இன்கேஸ் அந்த துறைமுகத்துல வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ், சரிங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் போர்ட் வில் அக்செப்ட் மெயில்ஸ் போஸ்டட் ஆன் த ஆன்போர்ட் ஷிப். தட் மீன்ஸ் அந்த ஷிப்ல போஸ்ட் பண்ண இந்தியாவுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. இந்த 2 அட்ரஸ் வந்து இந்தியாவா இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவுக்கு போஸ்ட் செய்யப்பட்ட இந்த தபால்களை அந்த ஷிப்ல இருந்து எங்க கொடுப்பாங்க, அது எந்த போர்ட்ல இருக்கு, அந்த போர்ட்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க என்ன பண்ணிக்க முடியும், ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ தென் அதே மாதிரி இந்தியாவில இருந்து அந்த லெட்டர்ஸை போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ போஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து போஸ்ட் பண்றப்போ இந்தியன் போஸ்டேஜ் ஒட்டி இருப்பாங்க. வேற நாடுகள்ல இருந்து அவங்க போஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல கப்பல்ல வரப்போ அவங்க லெட்டர்ல அதை போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்தந்த நாடுகளுடைய போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டி இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த கப்பல்ல இருந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு லெட்டர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்றப்போ அவங்க செப்பரேட்டா கொடுக்கும். சரிங்களா? எந்த லெட்டர்ஸ் வந்து இந்தியன் போஸ்டேஜ் ஒட்டி இருக்காங்க, எந்த லெட்டர்ஸ் வந்துட்டு அதர் தன் இந்தியன் போஸ்டேஜ் வேற நாட்டினுடைய ஸ்டாம்ப்ஸ் ஒட்டியிருக்காங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்காங்க அப்படின்ட்டு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறப்போ வேற இந்தியன் போஸ்டேஜ் அல்லாம வேற நாட்டினுடைய போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டின ஆர்டிகிளை வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றப்போ ஒரு ஸ்டேட்மெண்டோட கொடுத்துப்பாங்க. சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் பேரு AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு பேர். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்தியன் போஸ்டேஜ் அல்லாத வெளிநாடுக்கான போஸ்டேஜ்களை ஒட்டி ஒரு கப்பல்ல போஸ்ட் செய்யப்பட்ட ஒரு ஆர்டிகிள் அதை துறைமுகத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல, இந்திய துறைமுகத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றப்போ இந்த AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்டோட அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த துறைமுகத்தில் இருக்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்தியன் போஸ்டேஜ் ஒட்டப்படாத ஆர்டிகல்ஸ். சரிங்களா? அதை பத்தின டீடைல்ஸ். தென் டெலிவரி இன் த டெஸ்டினேஷன் கண்ட்ரி அட் த கிளாஸ். ஸோ அவங்க எப்படி டெலிவரி பண்ணணும், அது எப்பவுமே ஆல்ரெடி நேரமாவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாட்டினுடைய இன்டர்னல் லெஜிஸ்லேஷன் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரியான விதிமுறைகளை வச்சிருப்பாங்க. சரிங்களா? நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எப்படி ஆர்டிகிளை டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி அந்த நாடு, ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்களுக்கான, சரிங்களா, அவங்கவுங்களுக்கான விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. திஸ் வேரிஸ் வைட்லி ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. நாட்டுக்கு நாடு இது என்ன பண்ணும், வேறுபடும். சரிங்களா? ஸோ நேரமே சொன்னேன் இல்லைங்களா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதுக்கு என்ன ஆகாது, பொறுப்பு எடுத்துக்காது. சரிங்களா? ஏன்னா அது அந்த நாட்டில் அவங்களுடைய ரெகுலேஷனை அவங்க ஃபாலோ பண்ண முடியுமே தவிர இந்தியாவில் கொடுக்குற மாதிரியே தான் அங்கேயும் கொடுக்கணும்ட்டு ஒரு கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்முடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் என்ன ஆகாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுக்காது. சரிங்களா? ஸோ இந்த பீரியட் ஆஃப் டிடென்ஷன் ஆஃப் அன்டெலிவரபிள் ஆர்டிகிள் இஸ் ஆல்சோ கவர்ன் பை த இன்டர்னல் ரெகுலேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த டெஸ்டினேஷன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா, எவ்வளவு நாள் நம்ம வச்சுக்கலாம், 7 நாள் வச்சுக்கணுமா, 8 நாள் வச்சுக்கணுமா, 10 நாள் வச்சுக்கணுமா. ஸோ இது நமக்கான ரூல்ஸ் வச்சிருக்கோம். அந்த கண்ட்ரி அவங்களுக்கான ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. மேபி 7 நாள் வச்சுக்கலாம், இல்லை 10 நாள் வச்சுக்கலாம், இல்லை இமீடியட்டா ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கான ரெகுலேஷன், அவங்களுக்கான விதிமுறைகளை வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்க முடியாது, ஏன் போயிட்டு உடனே திரும்ப வந்துருச்சு, 7 நாள் ஏன் வச்சுக்கல, இங்க இந்தியாவில் மட்டும் 7 நாள் வச்சுக்கிறீங்க, இல்ல அந்த கண்ட்ரில ஏன் 7 நாள் வைக்காம உடனே திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண முடியுது, கஸ்டமர்
கேள்வி எதுவும் எழுப்ப முடியாது. சரிங்களா? ஸோ அது அந்த கண்டனுடைய பீரியட் ஆஃப் டிடென்ஷன், அதாவது எத்தனை நாள் அங்க இருக்கணும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த கண்ட்ரினுடைய ஓன் ரூல்ஸ். சரிங்களா? அவங்களுக்கான விதிமுறைகள் வச்சிருப்பாங்க, அதை பொறுத்து தான். அதுக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டோம். சரிங்களா? தென் அடுத்த கிளாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல வந்துட்டு ஏதாச்சும் நீங்க என்ன கொடுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? அட்ரஸ் எழுதிருப்பீங்க. ஸோ அந்த அட்ரஸ் சைட்ல நீங்க அனுப்புற நம்பர், ஒரு நபர் இங்க இருந்து அனுப்புறாரு, ஃபாரினுக்கு அனுப்புறாரு, அந்த ஆர்டிகிளுக்கு அவர் என்ன கொடுக்கலாம், சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் ஷுட் நாட் பி ரீடைரக்டட். நாம கூட நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, டெலிவரி டு பி டெலிவர் டு த அட்ரஸ் ஒன்லி. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதனால இந்த ஆர்டிகிளை எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரிதான் வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு ஆர்டிகிளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஆர்டிகிளை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணாதீங்க, சாரி ரீடைரக்ட் பண்ணாதீங்க, அல்லது எதுவும் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? தென் அதே மாதிரி டெலிவரி ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், அந்த லெட்டர்ல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, the article should be returned to him after the stipulated period. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த இதை வந்துட்டு எனக்கு திரும்ப அனுப்பிச்சிருங்க, டெலிவரி ஆகலைன்னா. இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணாதீங்க, ரிட்டனே பண்ணாதீங்க. இந்த ஆர்டிகிள் எனக்கு ரிட்டர்ன் டெலிவரி ஆகலைன்னா எனக்கு என்ன பண்ண வேண்டாம், ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இதுல எழுதிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சென்டர், ஃபாரினுக்கு அனுப்புற ஒரு சென்டர் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா, ஆஃப் அ நோட் ஆன் த அட்ரஸ் சைடு. ஸோ அதை எங்க எழுதிக்கணும் அப்படின்னா, இந்த அட்ரஸ் சைட்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிக்கணும். சரிங்களா? டெலிவரி பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அல்லது டெலிவரி ஆகாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கஸ்டமர் தாராளமா இதுல எழுதிக்க முடியும். சரிங்களா? தென் withdrawal from the post and alteration of address. withdrawal from the post means ஒரு ஆர்டிகிளை வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு விட்ரா பண்ண விரும்புறாங்க. அந்த ஆர்டிகிள் வந்து அவங்க இதை அனுப்ப வேண்டாம், எனக்கு வந்து இந்த ஆர்டிகிளை திரும்ப கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இல்லைங்களா. நம்ம நார்மலா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரீகால் ஆஃப் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாரினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்துட்டு ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுவும் எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா, இந்த யூபியூல மெம்பரா இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிகிள் அவங்க என்ன பண்ண முடியும், எதர் விட்ரா பண்ணிக்க முடியும், அதாவது திரும்ப பெற்றுக்க முடியும், அல்லது அதனுடைய அட்ரஸ் அவங்க என்ன பண்ண முடியும், ஆல்டர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு அட்ரஸை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இவங்க இங்க இருந்து மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, ஸோ இந்த ஆர்டிகிள் என்ன பண்ண வேண்டாம், பழைய அட்ரஸ் நான் எழுதியிருந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ண வேண்டாம், அதை தான் அதுக்கு அப்புறமா இல்ல இன்னொரு அட்ரஸ் இந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான இது. ஸோ இது எப்போ சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகிளை அனுப்பிச்சதுக்கு அப்புறம். சரிங்களா? ஸோ ரீகால் ஆஃப் ஆர்டிகிள் அப்படிமோ. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் இந்த மாதிரி ஆர்டிகிளை வந்து திரும்ப பெற விரும்புறாரு, விட்ரா பண்ண விரும்புறாரு அப்படின்னா, அவரு ஒரு 30 ரூபாய் ஃபீஸ் கட்டி என்ன பண்ணிக்க முடியும், இந்த ஆர்டிகிளை வந்து அவர் என்ன பண்ணிக்க முடியும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ 30 ரூபாய்க்கு அவர் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எப்படி கட்டுறாரு அப்படின்னா, போஸ்டேஜ் பை மீன்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அவர் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாரு. சரிங்களா? ரிட்டன் அப்ளிகேஷன் அக்கம்பைடு பை எ ஃபீ 30 rupees இன் த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல 30 ரூபாய்க்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டி இந்த மாதிரி எனக்கு இந்த லெட்டரை வந்துட்டு திரும்ப வேணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை என்ன பண்றோம் அப்படின்னா, நாம வந்துட்டு இங்க இருந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த கண்ட்ரிக்கு இந்த மாதிரி இவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லெட்டரை வந்து எங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்ட்ரிக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்களா? தென் sealed cover containing statement of reasons for withdrawing the article or altering the address should be submitted. ஸோ எதுக்காக ரீசன், சரிங்களா, அது வந்து சீல்டு கவர்ல போட்டு கொடுக்கணும். எதுக்காக நான் விட்ரா பண்றேன் அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசனை வந்துட்டு ஒரு கவர்ல போட்டு அவங்க சீல்டு கவர்ல போட்டு அவங்க நமக்கு கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ எங்க இந்த அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படின்னா, சப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், ப்ரிஃபரபிளி இந்த ஆஃபீஸ் இன் விச் த ஆர்டிகல் வாஸ் போஸ்டட். தட் மீன்ஸ் எந்த ஆஃபீஸ்ல அவங்க போஸ்ட் பண்ணாங்களோ அங்க கொடுக்கறது சிறந்தது, ப்ரிஃபரபிளி. சரிங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அல்லது எந்த சப் ஆஃபீஸ் அல்லது ஹெட் ஆஃபீஸ்ல அவங்க கொடுத்துக்கலாம், பிரான்ச் ஆஃபீஸ்ல அவங்க கொடுத்துக்க முடியாது. சரிங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. ஏதாச்சும் சப் ஆஃபீஸ்ல ஹெட் ஆஃபீஸ்ல கொடுத்துக்கலாம், பட் ப்ரிஃபரபிளி எங்க கொடுத்துக்க சொல்றாங்க, எந்த ஆஃபீஸ்ல அவங்க அந்த ஆர்டிகிளை புக் பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸ்ல கொடுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிகிளை இது பண்றதுக்கு இன்கேஸ் அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிள், ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகிளா இருக்கும் பட்சத்துல அதுக்கான
ரெசிப்ட் வந்து அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு உறுதி செய்யறதுக்காண்டி அவங்களுக்கு நம்ம புக் பண்றப்போ ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்போம். அந்த ரெசிப்டை வந்து அவங்க என்ன பண்ணிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்றாங்க, இந்த ஜென்யூன்னஸ் ஆஃப் த ரிக்வெஸ்ட், சரிங்களா, அதை பாக்குறாங்க. இவர் தானா, இந்த நம்பர் தான் அமைச்சிருக்காரா, உண்மையிலே இந்த நம்பர் தான் அமைச்சிருக்காங்க, அதனுடைய ஜென்யூன்னஸ் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ் பண்றோம். சரிங்களா? தென் நேரமா சொன்ன மாதிரியே எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாம எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் cannot accept any responsibility for its inability to recall article or have the address altered. ஸோ அவர் வந்துட்டு either ஆர்டிகிள் ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த அட்ரஸை எடிட் பண்றதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டோம். நம்ம ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டனாலேயே அவங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதுக்குள்ளாடி நாம அவங்க கொடுத்த ரிக்வெஸ்ட் இந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போய் சேர்றதுக்குள்ளாடி இந்த ஆர்டிகல் மேபி என்ன இருந்திருக்கலாம், டெலிவரி ஆயிருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம எப்போ வரைக்கும் இது அப்படின்னா அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை திரும்ப பெறவோ அல்லது அந்த அட்ரஸ் வந்து ஆல்டர் பண்ணவோ முடியும். இன்கேஸ் இவங்க ரிக்வெஸ்ட் ஒரு 4 நாள் தாண்டி தராங்க, அதுக்குள்ளாடி இந்த ஆர்டிகல் என்ன ஆயிடுச்சு, அங்க போய் டெலிவரி ஆயிடுச்சு, இல்ல இவங்க நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட் அந்த கண்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருப்போம், அந்த கண்ட்ரிக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலான அந்த ஒரிஜினல் ஆர்டிகல் என்ன இருக்கும், டெலிவரி ஆயிருக்கும். ஸோ நாம இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. அது டெலிவரி ஆயிடுச்சு, நான் தான் இது ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்ல, அப்புறம் ஏன் டெலிவரி ஆயிடுச்சுன்னு கஸ்டமர் என்ன பண்ண முடியாது, நம்ம கிட்ட கேள்வி எதுவும் எழுப்ப முடியாது. சரிங்களா? ஸோ நார்மலா இந்த இவங்க ஒரு ரிக்வெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு நாம எப்படி இது பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுல இது பண்ணியிருப்போம். சரிங்களா? சர்ஃபேஸ் மெயில தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இல்ல இந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குயிக்கா போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த லெட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏர் மெயிலா வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்களா? பட் இப்போ ரீசெண்டா நம்ம வந்த அமெண்ட்மெண்ட் அப்படில பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் மெயில் அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்க எடுத்து விட்டுருப்பாங்க. சரிங்களா? தட் மீன்ஸ் ஸோ ஏருங்கிற ஒரு மோடு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இதுல பியூகெட் பார்ட்ல இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டா உள்ள ரெகுலேஷன்ல வந்து இந்த சர்ஃபேஸ் போஸ்ட்ங்கிறத வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான அந்த ரிக்வெஸ்ட்ங்கிறது வந்துட்டு ஏர் மெயில போகுது அப்படின்னா அதுக்கான ஏர் சர்சார்ஜுங்கிறது அவங்க கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், தனியா பேமெண்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த ஏர் சர்சார்ஜோட வாங்கி தான் இந்த 30 ரூபாங்கிறது ரீகால் ஆஃப் ஆர்டிகிள்கான சார்ஜஸ். இது போக இந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு ஏர் சர்சார்ஜ் நம்ம வாங்கிக்கணும். சரிங்களா? வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை அனுப்பிச்சு வைப்போம். சரிங்களா? தென் ஃபார் ரிட்டர்ன் ஆர்டிகல் த சென்டர் நீட் டு பே த கரஸ்பாண்டிங் ஏர் சர்சார்ஜ். ஸோ இவங்க கொடுத்துட்டாங்க, ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இந்த ரிக்வெஸ்ட் அந்த நாட்டுக்கு போயிடுச்சு, அந்த நாட்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டர் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலி இந்த நபர் எதுக்கு மட்டும் தான் பே பண்ணியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புறப்போ இங்க இருந்து அந்த கண்ட்ரில போய் சேர்றதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாரு, ஏர் சர்சார்ஜுங்கிறத பே பண்ணியிருப்பாரு. இப்போ அகைன் அங்கிருந்து அந்த லெட்டர் என்ன இருக்கு, மறுபடியும் இவருக்கு வந்து சேர்ந்துருக்கு இல்லைங்களா? இவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகி பாதியிலே அதை வந்துட்டு திருப்பி இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா அப்படி வரப்போ வந்துட்டு அவர் என்ன பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த ஏர் சர்சார்ஜ். சரிங்களா? அங்கிருந்து இங்கே வந்ததுக்கான ஏர் சர்சார்ஜ் அவரு பேமெண்ட் பண்ணி தான் வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் அட்ரஸ் ஆல்டர்டு. ஸோ இப்போ முதல்ல சொன்ன கேஸ் அவரு ரீகால் கொடுத்துருந்தாரு, ஆர்டிகல் ரீகால் ஆயிடுச்சு, ரீகால் ஆகிறப்போ அவர் வந்துட்டு யாரு பே பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து அனுப்பிச்சாங்க இல்லைங்களா அந்த நபர், அவருக்கு தானே ஆர்டிகல் திரும்ப வந்திருக்கு, அவர் தான் பே பண்ணிக்கணும். இன்கேஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அட்ரஸ் வந்துட்டு ஆல்டர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் ஃபர்ஸ்ட் எழுதின அட்ரஸ் ஒரு இதா இருக்கும், அங்கிருந்து அது இன்னொரு இடத்துக்கு மறுபடியும் எப்படி போயிருக்கும், ஏர்ல போயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு இவர் பே பண்ணல. ஸோ இப்போ இந்த சார்ஜஸ் யார்கிட்ட கலெக்ட் பண்ணிப்போம், இன்னொரு அட்ரஸ்ல ஒரு எழுதியிருப்பாருங்களா, ஒரு நபருக்கு எழுதியிருப்பாருங்களே, அந்த நபர்கிட்ட நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த ஏர் சர்சார்ஜை நம்ம ரெக்கவர் பண்ணிப்போம். சரிங்களா? நம்ம மீன்ஸ் அந்த கண்ட்ரி என்ன பண்ணிப்பாங்க, ரெக்கவர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ ரீகால் ஆஃப் ஆர்டிகிள்னா திரும்ப வரப்போ இந்த ஏர் சர்சார்ஜை அனுப்புனவர் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே ஆல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ், ஒரு அட்ரஸ் இவர் அனுப்பிச்சிட்டாரு, இன்னொரு அட்ரஸுக்கு மாத்தி அனுப்ப சொல்றாரு. ஸோ அந்த அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு போறதுக்கான ஏர் சர்சார்ஜுங்கிறத அந்த ரிசீவர் தான் என்ன பண்ணிக்கணும், பேமெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் இவரு இந்த பே பண்ண அந்த ஃபீஸ் அப்படிங்கறது என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 30 ரூபா பே பண்ணியிருக்காரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆர்டிகிள் என்ன பண்ண முடியல, திரும்ப வாங்கவோ அல்லது அட்ரஸை சேஞ்ச் பண்ணவும் முடியல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஃபீஸே நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
அவங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அது ரீகால் ஆகி ஆர்டிகல் திரும்ப வரல, அல்லது நான் அட்ரஸ் சேஞ்ச் கொடுத்துருந்தேன், அந்த அட்ரஸ் சேஞ்ச் நடக்கல, நான் முதல்ல எதுனா அட்ரஸுக்கு அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த கஸ்டமர் எதை கிளைம் பண்ண முடியாது? இந்த 30 ரூபா நமக்கு கட்டியிருப்பாரு இல்லைங்களா? இந்த கட்ட அந்த 30 ரூபாவை அங்க என்ன பண்ண முடியாது, திரும்ப கேட்க முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த ஃபீ பெய்ட் ஃபார் த ரீகால் வில் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த ஃபீஸுங்கிறது திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? தென் வெளிநாட்டில இருந்து ஒரு ஆர்டிகிள் இங்க வருது, இன்வார்டா நமக்கு வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகிள் அஸ் யூஸ்வல் நமக்கான இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை பண்ணிப்போம். சரிங்களா? எப்படி வெளிநாட்டு அவங்க அவங்க நாட்டுக்கான எதை பண்றாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு உள்ள ஒரு ஒரு ஆர்டிகிள் வருது அப்படின்னா நாம நம்மளுடைய ஓன் ரெகுலேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ நமக்கான விதிமுறைகள் இருக்கு, எப்படி ஆர்டிகிள் டெலிவரி பண்ணணும், எத்தனை நாள் நம்ம இங்க வச்சுக்கலாம், எப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கான விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகளை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் பீரியட் ஆஃப் டிடென்ஷன், எவ்வளவு நாள் நம்ம இங்க ஆர்டிகிளை வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்வெர்ட் ஃபாரின் ஆர்டிகல், பார்சல் தவிர்த்து, பார்சலா இல்லாம வேற ஏதோ ஆர்டிகல் நமக்கு வெளிநாட்டுல இருந்து உள்ள வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகிளை அந்த அட்ரஸையும் வந்துட்டு 7 நாட்களுக்குள்ளாடி வாங்கிக்கணும். சரிங்களா? 7 நாள் தான் அவருக்கான டைம். இல்ல அவர் வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க இந்த ஆர்டிகிளை வந்துட்டு அதையும் தாண்டி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நம்ம டெமரேஜ் சார்ஜஸ் அப்படிமோ. சரிங்களா? அதாவது அல்லது வேர் ஹவுசிங் சார்ஜஸ்மோ, அந்த அந்த ஆர்டிகிளை இந்த 7 நாட்களுக்கு மேல நம்மளுடைய ஆஃபீஸ்ல வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? அது என்ன வாங்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல வாங்குறோம். ஸோ இது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷனுக்கு முன்னாடி 5 ரூபாய்ன்னு இருந்துச்சு. ரீசெண்டா நமக்கு இந்த 2024 ரெகுலேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை 10 ரூபாய் அப்படின்னு மாத்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பழைய நீங்க பியூகேட் பார்ட் 2 நீங்க எடுத்து நார்மலா அந்த டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா 5 rupees இருக்கும். நம்மளுடைய ரெகுலேஷன்ல வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது 10 rupees per டன் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தென் அது நார்மல் ஆர்டிகிளா இருந்தாலும் சரிதான், அல்லது போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிளா இருந்தாலும் சரிதான், ரெண்டுமே எவ்வளவுதான், 10 ரூபாய். சரிங்களா? ஸோ பழைய ரேட்டு போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிள்னா 10 ரூபாய், நார்மல் ஆர்டிகிள்னா 5 ரூபாய் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெகுலேஷன்ல ரெண்டுமே போஸ்ட் ரெசிஸ்டன்டாக இருந்தாலும் சரி, நார்மல் ஆர்டிகிளா இருந்தாலும் சரி 8வது நாட்கள் இருந்து. சரிங்களா? 7 நாட்களோட அவர் கலெக்ட் பண்ணல, பட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு, எப்படி நான் வந்துட்டு லேட்டரா வந்து வாங்கிக்கிறேன், அல்லது போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த ஆர்டிகிளை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நாம ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வீதம் அந்த நபர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்போம் ஃப்ரம் 8th டே. சரிங்களா? 8வது நாட்கள் இருந்து 8th டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன். சரிங்களா? அவங்ககிட்ட என்னைக்கு இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றோமோ அன்னையில இருந்து 8வது நாள்ல இருந்து இந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல சொன்னது அதர் தேன் பார்சல். சரிங்களா? எக்ஸப்ட் பார்சல் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து சொல்றாங்க இதுவே வந்துட்டு பார்சல் போஸ்ட் ஐட்டமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 நாட்களுக்குள்ளாடி எடுத்துக்கணும். முன்னாடி ரெகுலேஷன்ல தான் இதை வந்துட்டு 7 நாட்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம நீங்க டைரக்டா இந்த பிஓகேடு பார்ட் 2 டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதை வந்துட்டு இந்த ரெகுலேஷன்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 7 days தான். சரிங்களா? அஸ் யூஸ்வல் முன்னாடி என்ன நார்மல் ஆர்டிகிளுக்கு 7 நாட்களும் பார்சலுக்கு 10 நாள் கொடுத்துருந்தாங்க. இப்போ நார்மல் ஆர்டிகிளுக்கும் 7 நாள் தான், பார்சலுக்கும் 7 நாட்கள் தான். சரிங்களா? ஸோ 7 நாட்கள் தான். அதை என்ன பண்ணிக்க முடியும், அதை வச்சுக்க முடியும் நார்மலா. சரிங்களா? ஸோ அதுக்கு மேல போறப்போ, சரிங்களா, அதுக்கு மேல போகுது, ஒரு கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, இல்ல நான் வந்துட்டு இதை 2 நாள் தண்டி வந்து வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி நமக்கு சொல்றாரு, அல்லது போஸ்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியலீங்களா, கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த நபருக்கு இங்க அட்ரஸ் இருக்காது, அவருடைய பேரை மட்டும் போட்டு கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டிருப்பாங்க. அந்த நபர் வந்து என்ன பண்ணிப்பாரு, இந்த ஆர்டிகிள் இங்க வந்து ஆஃபீஸ்ல வந்து அவர் வாங்கிப்பாரு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிளோ அல்லது சாதாரண ஆர்டிகிளோ எதுவாக இருந்தாலும் 7 நாட்கள் வரைக்கும் தான் டைம். 7 நாளை தாண்டி அவங்க வச்சுக்க சொல்றாங்க, அல்ல 7 நாளை தாண்டி அந்த போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிளை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வீதம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அட்ரஸுக்கு தான் வாங்கிப்போம். ஸோ என்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து இந்த ஆர்டிகிளை வாங்கிக்கிறாரோ அன்னைக்கு வரைக்கும். சரிங்களா? ஸோ 8வது நாள்ல இருந்து இப்போ ஒரு 10வது நாள் 11வது நாள் வர்றாரு அப்படின்னா 1 ரூபாவை நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்க வேண்டியதான். சரிங்களா? தென்
இந்த போஸ்ட் ரெசிஸ்டன்டே பார்சல், சரிங்களா? பார்சல் வருதுங்களா, ஒரு பார்சல் அமைச்சிருக்காங்க, கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு போட்டு அமைச்சிருக்காங்க. அந்த பார்சலை வந்து அதிகபட்சமா எவ்வளவு நாள் தான் வச்சுக்க முடியும்? 1 மாசம் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும், சரிங்களா? ஒரு பார்சல் வருது, வெளிநாட்டுல இருந்து ஒரு நபருக்கு பார்சல் வந்திருக்கு, கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அல்லது போஸ்ட் ரெசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அது அதிகபட்சமா நார்மலா 7 நாள் வரைக்கும் தான் டைம். ஸோ அதுக்கப்புறம் 1 மாசம் வரைக்கும் அதை என்ன பண்ணிக்கலாம், நாம வச்சுக்க முடியும், சரிங்களா? அந்த அந்த பீரியடுக்கு தான் நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த ஒரு ரூபாய் வச்சு டெய்லி எத்தனை நாள் தாண்டி வராரோ அதுக்கேற்ற மாதிரி 1 ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்கிப்போம். அதுவே இன்கேஸ் வெளிநாட்டுல இருந்து ஒரு வேல்யூ பேபிள் பார்சல் வந்திருக்கு, சரிங்களா? இது நார்மல் பார்சல்னா 1 மந்த் வச்சுக்கலாம். அதுவே ஒரு ஆர்டிகிள் வேல்யூ பேபிள் ஆர்டிகிளா வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா என்ன பண்ணிக்க முடியும், போஸ்ட் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க, பட் வந்து அது வந்து ஒரு வேல்யூ பேபிள் பார்சலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதை என்ன பண்ணிக்க தான் முடியும், நெக்ஸ்ட் ஒரு 7 days மட்டும் தான் அதை என்ன பண்ணிக்க முடியும், அதை நம்ம டிடைன் பண்ணி வச்சுக்க முடியும், சரிங்களா? தென் ரீடைரக்ஷன். ஸோ நம்ம நார்மலா வந்துட்டு இன்லேண்ட்ல ஒரு ஆர்டிகிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரீடைரக்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு அட்ரஸுக்கு வந்திருக்கும், அந்த அட்ரஸ்ல அந்த நபர் இருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க அங்கிருந்து மூவ் ஆகி வேற ஒரு அட்ரஸுக்கு போயிருப்பாங்க. நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரியா? எனக்கு வர்ற ஆர்டிகிளை வந்துட்டு இந்த அட்ரஸுக்கு எனக்கு மாத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆர்டிகிளை வந்துட்டு என்ன பண்ணிப்போம், அந்த புதிய அட்ரஸுக்கு வந்து நம்ம ரீடைரக்ஷன் பண்ணி விடுவோம் இல்லைங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டிகிள்ல எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த 2 கேட்டகரியை பிடிச்சிருப்பாங்க. ஒன்று சர்ஃபஸ் மெயிலா இருந்துச்சுன்னா, சர்ஃபஸ் மெயிலா தெரியலீங்களா, அதாவது தரை மார்க்கமாவோ அல்லது வந்துட்டு இந்த கடல் மார்க்கமாவோ கப்பல்லையோ வர ஆர்டிகிள் அதான் வந்து சொல்லுவோம் சர்ஃபஸ் மெயில் சொல்லுவோம். ஆகாய மார்க்கமா வரத வந்துட்டு ஏர் மெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சர்ஃபஸ்ல வந்த ஒரு ஆர்டிகிள், ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு கடல் மூலமாவோ அல்லது தரை மூலமாவோ ஒரு ஆர்டிகிள் வந்து நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? அந்த வந்த ஆர்டிகிளை அகைன் என்ன பண்றோம், இந்தியாவுக்குள்ளேயே ரிடைரக்ட் பண்றோம், சரிங்களா? இப்போ இன்கேஸ் வந்துட்டு வந்த அட்ரஸ் வந்துட்டு இந்த பக்கம் கன்னியாகுமரியா இருக்கலாம், அவர் ரீடைரக்ஷன் ரிக்வெஸ்ட் எங்க கொடுத்துருப்பாரு, சென்னைக்கு போயிருக்கேன், புதிய அட்ரஸ் சென்னை, ஸோ எனக்கு இந்த ஆர்டிகிள் வந்துட்டு சென்னைக்கு ரிடைரக்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பார் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிகிள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு, சரிங்களா? ரீடைரக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது, சரிங்களா? இந்தியாவில இருந்து அது நடக்குது. அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா லெட்டர்ஸ், ஏரோகிராம்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீ ரீடைரக்ஷன் பை ஏர் வித் இன் இந்தியா, சரிங்களா? இந்தியாவுக்குள்ளாடியே அது ரீடைரக்ட் ஆகுறப்போ, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு இந்தியாவுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதுக்கு என்ன தேவையில்லை, ஏர் ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம், ரீடைரக்ஷன்ங்கிறது கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஃப்ரீ ரீடைரக்ஷன் பை ஏர், சரிங்களா? அதர் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், சரிங்களா? இந்த இதை தவிர்த்து லெட்டர் போஸ்ட் கார்டு, ஏரோகிராம் இதை தவிர்த்து பிரிண்டட் பேப்பர்ஸோ நியூஸ் பேப்பர்ஸோ, ஸ்மால் பேக்கெட்டிங் இப்போ கிடையாது, சரிங்களா? ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸோ நியூஸ் பேப்பரோ இருந்துச்சு அப்படின்னா அதை இந்தியாவுக்குள்ளாடி புதிய அட்ரஸுக்கு அது எப்படிதான் போகும், சர்ஃபஸ் ரூட்ல மட்டும்தான் அது போய்க்கும், சரிங்களா? தட் மீன்ஸ் இங்க இருந்து இப்ப டெல்லியா இருந்தாலும் அது சர்ஃபஸ்ல தான் போகும், ஏர் லிஃப்ட் அதுக்கு கிடையாது, சரிங்களா? இன்கேஸ் அந்த ஆர்டிகிள் வந்துட்டு ஏர் லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், அதுக்கான ஏர்மெல் சார்ஜுங்கிறது நம்ம பே பண்ணிக்கணும் இல்லைங்களா? நார்மலாக நீங்க இன்லாண்ட் ஆர்டிகிளே படிச்சிருப்பீங்க. இன்லாண்ட் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகிள், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகிளை தவிர்த்து மற்ற ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, ஏர் சர்சார்ஜிங், ஏர் டிரான்ஸ்மிஷன்ங்கிறது கிடையாது. இன்கேஸ் அந்த ஆர்டிகிளை நீங்க ஏர்ல அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதிகபட்ச அதனுடைய சேர்த்து அதிகப்படியா நீங்க ஏர் சர்சார்ஜ் கொடுத்து அந்த ஆர்டிகிள் எப்படி போகும், ஏர்ல டிரான்ஸ்மிட் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்குள்ள இன்னொரு அட்ரஸுக்கு போகுது. அந்த மாதிரி போறப்போ அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகிளா இருந்துச்சுன்னா ஏர்ல கூட அனுப்பிச்சுக்கலாம். அதுவே செகண்ட் கிளாஸ் ஆர்டிகிள் அதர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகிளா இருந்துச்சுன்னா அது எப்படிதான் போய் ஆகும், சர்ஃபஸ் ரூட்ல மட்டும் தான் போகும். இன்கேஸ் அவங்க அதுக்கு அடிஷனலா ஏர் டிரான்ஸ்மிஷன் கண்டிப்பா வேணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பே பண்ணி ஆகணும், ஏர் சர்சார்ஜுங்கிறது அதிகப்படியா அவங்க பே பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? சரி, இப்போ ஒரு ஆர்டிகிள் வெளிநாட்டுல இருந்து முதல்ல பார்த்தது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு, சர்ஃபஸ் வழியா வந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளேயே ரீடைரக்ட் ஆகுது, சரிங்களா? பட் இப்ப என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்கு வந்திருக்கு, ஆனா அது ரீடைரக்ட் ஆகுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது, சரிங்களா? அந்த நபர் இப்ப எங்க இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க ரீடைரக்ஷன் ரிக்வெஸ்ட் எங்க கொடுத்துருக்காங்க, வெளிநாட்டு அட்ரஸுக்கு ரீடைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஸோ இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் ஆல்ரெடி இந்த சர்ஃபஸ்ல வந்திருக்கு,
பட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதல் கேஸ் இந்தியாவுக்குள்ள ரீடைரக்ட் ஆகுறதுனால எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கல, டைரக்டா நம்ம ரீடைரக்ட் பண்ணிட்டோம். பட் இந்த ஆர்டிகல் என்னன்னா இந்தியாவுக்குள்ள வருது, இந்தியாவில இருந்து மறுபடியும் இன்னொரு நாட்டுக்கு அது என்ன ஆகுது, ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்கு, இந்த ஆர்டிகல் எங்க இருந்து வந்திருக்கு. இதை எப்படி கிளாசிஃபை பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ் ஒரு 14 கண்ட்ரி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்கா இல்ல அதர் தான் இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஏபிபியூ கண்ட்ரி தவிர்த்து வேற கண்ட்ரில இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வரும், இந்தியாவில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது. அப்படி போறப்போ கண்டிப்பா அது எப்படிதான் போய் ஆகணும், சர்ஃபஸ்ல தான் போய் ஆகணும். சரிங்களா? ஏன்னா இந்த மெயில் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, சர்ஃபஸ்ல தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ இந்தியாவில இருந்து ரிடைரக்ட் ஆகி இன்னொரு நாட்டுக்கு போகுது அப்படின்னா அது எப்படிதான் போய் ஆகணும், சர்ஃபஸ் வழியா தான் போய் ஆகணும். சரிங்களா? ஸோ இல்ல இன்னொரு கண்ட்ரிக்கு ஏர் மூலமா அனுப்பணும், சரிங்களா, அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இந்த சென்டர் அல்லது அட்ரஸி அவங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த ஏர் சர்சார்ஜை பே பண்ணி ஆகணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க, யூஎஸ்ல இருந்து ஒரு லெட்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கு, அந்த நபர் இப்ப இந்தியாவில இல்ல, அந்த நபர் என்ன பண்ணிட்டு கொடுத்துருக்காரு போயிருக்காரு அப்படின்னா என்னோட லெட்டர்ஸ் வந்துட்டு அவர் இப்போ வந்துட்டு யூகேல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வந்தது யூஎஸ்ல இருந்து, அந்த நபருக்கு இந்தியா அட்ரஸ்க்கு வந்திருக்கு, அந்த நபர் இந்தியாவில இல்ல, அந்த நபர் இப்ப யூகேல இருக்கிறாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா யூகேக்கு ரிடக்ஷன் பண்றதுக்காக சொல்றாரு. சரிங்களா? இல்ல நம்ம நேரமா பார்த்தோம் இல்லைங்களா, ரீகால் ஆஃப் ஆர்டிகல் அல்லது வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ்ன்ட்டு ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கேஸா கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வருது ஒரு அட்ரஸ், தென் இங்க இருந்து அது என்ன ஆகுது, ஆல்ட்ரேட் ஆகி இன்னொரு அட்ரஸுக்கு ரிடைரக்ட் ஆகுது, அந்த அட்ரஸ் இந்தியாவுக்கு வெளியே இருக்கு. ஸோ யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில இருந்து யூகேக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்தது சர்ஃபஸ்ல, இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே சர்ஃபஸ்ல வர்ற மெயில பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்தது சர்ஃபஸ்ல வந்துச்சு. ஸோ கண்டிப்பா அது இன்னொரு கண்ட்ரிக்கு ரிடைரக்ட் ஆகுறப்போ அது எப்படிதான் போய் ஆகணும், சர்ஃபஸ்ல தான் போய் ஆகணும். தட் மீன்ஸ் தரை மார்க்கமாகவோ அல்லது வந்துட்டு இந்த கப்பல்லையோ கடல் மார்க்கமாக தான் போய் ஆகணும். இல்ல எனக்கு அது குயிக்கா ஏர்ல வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எய்தர் அந்த அட்ரஸையோ அல்லது வந்துட்டு இந்த சென்டரோ, சரிங்களா, அவங்க ஒத்துக்கணும். எதுக்கு, இந்த ஏர் சர்சார்ஜ் பே பண்றதுக்கு ஒத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது எந்த கேஸ் அப்படின்னா சர்ஃபஸ்ல வந்த ஒரு ஆர்டிகிள் இந்தியா விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு ரிடைரக்ட் ஆகுது, அதுவும் இந்த ஆர்டிகிள் எங்க இருந்து வரல, ஏபிபியூ கண்ட்ரில இருந்து வரல. சரிங்களா? அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா ஏபிபியூ கண்ட்ரில இருந்து வந்திருக்கு, இதே கேஸ் ஏபிபியூ கண்ட்ரில இருந்து வந்த ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்கு வருது, இந்தியாவில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அது என்ன ஆகுது, ரிடைரக்ட் ஆகுது. சரிங்களா? அப்படிங்கிறப்போ இங்க யூஸ்வலா சொல்றாங்க by the surface mail to any other country on payment of the difference between the amount of postage already paid and that which would have been charged if the item has been dispatched direct from the country of posting to its new destination. So ஏன்னா ஏபிபில இருந்து வர ஆர்டிகிளுக்கு நார்மலாவே எப்படி இருக்கும், இந்த சார்ஜஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். சரிதானே? ஸோ ஏபிபியூ கண்ட்ரி அந்த அந்த நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள ஒரு தபால் வருதுனாலே நார்மலாவே அதனுடைய அவங்க பே பண்ண சார்ஜஸ் வந்து ஒரு கம்மியான சார்ஜஸ் தான் பே பண்ணிப்பாங்க. ஸோ இங்க இருந்து அடுத்து எங்க போகுது, இந்தியாவுக்கு வந்துகிட்டு இன்னொரு நாட்டுக்கு அது போகுது. சரிங்களா? ஸோ அப்படி போறப்போ நேரடியாவே அந்த கண்ட்ரி ஏ, ஸோ முதல்ல வந்த கண்ட்ரி ஏபிபியூ கண்ட்ரி அந்த கண்ட்ரி ஏன்னு வச்சுப்போம், இந்தியா பின்னு வச்சுப்போம், இன்னொரு ரீடைரக்ட் ஆகி போற கண்ட்ரி சின்னு அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஏ டு பி வரதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சார்ஜஸ் பே பண்ணிருப்பாங்க. அது ரெடியூஸ்டு சார்ஜஸ். சரிங்களா? ஏன்னா ஏபிபியூ கண்ட்ரிஸ் முன்னாடி சார்ஜஸ் கம்மியா இருக்கும். இப்ப ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் எங்க போகுது, கண்ட்ரி சி அப்படிங்கிற கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா ஸோ இந்த ஏல இருந்து டைரக்டா சிக்கு போனா என்ன சார்ஜஸ் வருமோ, சரிங்களா, அது வந்துட்டு மேபி ரெடியூஸ்டு சார்ஜஸா இருக்காது, ஜாஸ்தியான சார்ஜஸா இருக்கும் இல்லைங்களா. பட் நமக்கு இந்தியாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்மியான சார்ஜஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இப்போ நேரடியா அந்த ஏங்கிற கண்ட்ரில இருந்து சிங்கிற கண்ட்ரிக்கு அவங்க அமைச்சிருந்தாங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெடியூஸ்டு சார்ஜஸ் வந்து எங்க அமைச்சிருப்பாங்க, இந்தியாவுக்கு அமைச்சிருப்பாங்க. ஏ டு பி இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்தியால இருந்து அது எங்க போகுது, சிங்கிற கண்ட்ரிக்கு போகுது. சரிங்களா? அப்போ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏ டு சி அமைச்சிருந்தீங்கன்னா 100 ரூபாய் வந்திருக்கும். அந்த கஸ்டமர் ஆக்சுவலா எவ்வளவுதான் பண்ணிருக்காரு, ஏ டு பி இந்தியாவுக்கு அமைச்சிருக்காரு, 50 ரூபா தான் பே பண்ணிருக்காரு. இப்போ இந்த டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா, ஏ டு சி அமைச்சிருந்தாங்கன்னா 100 ரூபாய் வந்திருக்கும், பட் இந்தியாவுக்கு அமைச்சனால அது 50 ரூபா தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் என்ன வருது, மறுபடியும் ஒரு 50 ரூபா வருது இல்லைங்களா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அவங்க என்ன பண்ணிக்கணும், அடிஷனலா அவங்க கட்டணும். சரிங்களா? ஸோ எதர் அந்த ரிசீவர், மோஸ்ட்லி ரிசீவர் கிட்ட தான் இந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அவங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே ஏர்ல போகுது அப்படின்னா
அடிஷனலா ஏர் சர்சார்ஜும் சேர்த்து அவங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில இருந்து அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு ஏர் சர்சார்ஜ் என்னவோ அந்த இது. சரிங்களா? ஸோ டிஃபரன்ஸுங்கிறது அந்த ஏங்கிற கண்ட்ரில இருந்து சிங்கிற கண்ட்ரிக்கு போற அமௌண்ட்டுக்கும் இந்தியாவுக்கு வந்த அமௌண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டுறதா இருந்தாங்கன்னா அது சர்ஃபஸ் வழியா போகும். இல்ல ஏர்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏர்ல அனுப்பிச்சுடுவோம். இன் அடிஷன் அவங்க என்ன பண்ணிக்கணும், ஏர் சர்சார்ஜ் இந்தியாவில இருந்து அந்த நியூ டெஸ்டினேஷன் புதுசா சிங்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கான ஏர் சர்சார்ஜ் என்னவோ அந்த ஏர் சர்சார்ஜையும் அடிஷனலா அவங்க என்ன பண்ணிக்கணும், கட்டிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ சொன்னது அவ்வளவுமே இந்தியாவுக்குள்ள வர்றப்போ அது எப்படி வந்துச்சு, சர்ஃபஸ் வழியா வந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இனிமே உள்ளது பாத்தீங்க அப்படின்னா ஏர்ல வந்த ஆர்டிகல் இந்தியாவுக்குள்ள வரப்போ இன்னொரு நாட்டுல இருந்து ஏங்கிற நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரப்போ அது எப்படி வந்துச்சு, ஏர்ல தான் வந்திருக்கு. சரி, வரப்போ வந்து ஏர்மேல் தான் அது. சரிங்களா? ஏர்ல வந்திருக்கு. ஸோ இந்தியா அது வருது, வந்ததுக்கு அப்புறம் ரீடைரக்ஷன் ஆகுது. இந்த ரீடைரக்ஷன் எங்க ஆகுது, இந்தியாவுக்குள்ள ஆகுதா இந்தியாவுக்கு வெளியே ஆகுதா? ஸோ இந்தியாவுக்குள்ள ஆகுது அப்படின்னா அஸ் யூஷுவல் அது எப்படிதான் போய் ஆகும், அங்கிருந்து இங்க வரதுக்கு மட்டும் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏர் சர்சார்ஜ் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டுல இருந்து ஏங்கிற நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு மட்டும் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஏர் சர்சார்ஜ் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள ரீடைரக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது எப்படிதான் போய் ஆகணும், சர்ஃபஸ் தரைமார்க்கமா மட்டும்தான் இன்னொரு அட்ரஸுக்கு போய் ஆகணும். சரிங்களா? இன்னும் நேரமா சொன்ன மாதிரி ஏங்கிற கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வருது, இந்தியாவில இருந்து சிங்கிற இன்னொரு கண்ட்ரிக்கு அது போகுது. சரிங்களா? ஸோ அப்பு கண்ட்ரில இருந்து வரல அப்படின்னா நம்ம நேரமா பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம சர்ஃபஸ்ல வந்த மெயிலுக்கு என்ன பண்ணமோ சேம் அதே இந்த இதில் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா? டு அனதர் கண்ட்ரி பை சர்ஃபஸ் மெயில் இஃப் ஃப்ரீ ஆஃப் ஃபார் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஆஃப்டர் ஸ்கோரிங் அவுட் த ஏர்மெயில் லேபிள். ஏன் அந்த ஏர்மெயில் லேபிளை ஸ்கோர் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா அது அங்கிருந்து வரப்போ ஏர்மெயில வந்திருக்கும். சரிங்களா? பட் இப்போ இங்க எங்க போகுது, இந்தியா வந்துட்டு இந்தியாவில வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறப்போ அது எப்படி போகுது, சர்ஃபஸ்ல போகுது. ஸோ நார்மலாவே நம்ம மேல எழுதணும். சரிங்களா? ஒரு ஏர்மெயில் ஆர்டிகல் அப்படின்னா நம்ம என்ன எழுதியிருப்போம், ஏர்மெயில் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நம்ம கண்டிப்பா அதில் மேல எழுதியிருக்கணும். ஸோ அந்த ஏர்மெயில்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடணும், ஸ்கோர் அவுட் பண்ணணும். ஸ்கோர் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகல் எப்படி போகும், சர்ஃபஸ் வழியா போகும். சரிங்களா? அல்லது இந்த ஆர்டிகிள் ஏர்ல போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஏர் சர்சார்ஜ் இந்தியாவில இருந்து அந்த நாட்டுக்கு போறதுக்கான ஏர் சர்சார்ஜ்ங்கிறத வந்து அவங்க அடிஷனலா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஏர்மெயில ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, இந்தியாவில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது அப்படிங்கிறப்போ அதுவும் ஆர்டிகிள் நாட் ஃப்ரம் கண்ட்ரிஸ் செப்பரேட் ரெடியூஸ் சார்ஜ், தட் மீன்ஸ் அப்பு கண்ட்ரி இல்லாத மற்ற நாடுகள்ல இருந்து வந்துருச்சுன்னா, அதுவே அப்பு கண்ட்ரி நாடுகள்ல இருந்து வந்துச்சுன்னா சரிங்களா, நேரமா சொன்ன மாதிரி இந்த டிஃபரன்ஸை நம்ம வாங்கிக்கணும். சரிங்களா? டிஃபரன்ஸ் ரெண்டு, நேரடியா அந்த நாட்டுக்கு போனா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், பட் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில இருந்து போகுது, ஏன்னா இந்தியாவுக்கு வரப்போ குறைஞ்ச சார்ஜ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரடியா போயிருந்தா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குமோ அதுக்கும் இந்தியாவுக்கு வரப்போ அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்களோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணிக்கணும், அந்த டெலிவரி எண்ட்ல இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்ங்கிறத வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது நார்மலா சர்ஃபேஸ்ல போறதா இருந்துச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே ஏர்ல போறதா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில இருந்து அந்த கண்ட்ரிக்கு போறப்போ என்ன ஏர் சர்சார்ஜ் வருமோ அந்த ஏர் சர்சார்ஜையும் அடிஷனலா நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் அது ரிடக்ஷன் பத்தி பார்த்தோம். அடுத்து என்ன சொல்றாங்க, அன்டெலிவர்டு. ஒரு ஆர்டிகல் வந்துட்டு அன்டெலிவர் எப்போ அன்டெலிவரி ஆகும், மேபி அந்த நபர் ரெஃப்யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, எனக்கு இந்த ஆர்டிகல் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம், அல்லது அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த காலம் டிடென்ஷன் பீரியடுக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கல, அந்த அந்த ஆர்டிகல் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கல. சரி, நம்ம அதுதான் சொல்லுவோம், இல்லைன்னு நம்ம அதை வந்துட்டு அன்கிளைம்டு அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அவங்களுக்கான இன்டிமேஷன் கொடுத்துருப்போம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கல, அந்த ஆர்டிகலை வாங்கிக்கல, ஒமிட்டட் டு டேக் டெலிவரி. சரிங்களா? வித்தின் த ஸ்டிபுலேட்டட் பீரியட், அது அன்கிளைம்டு. சரிங்களா? அல்லது கான் அவே ஃப்ரம் இந்தியா வித்தவுட் லீவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, லெஃப்ட் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லெஃப்ட் இந்தியா அப்படின்னு எழுதுவீங்க. அதாவது இந்திய நாட்டை விட்டே வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, பட் அவர் என்ன பண்ணல, எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு கொடுக்கல. சரிங்களா? இன்கேஸ் அவர் கொடுத்திருந்தாரு, வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு, எனக்கு ரீடைரக்ஷன் இந்த அட்ரஸுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும் பட்சம் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ரீடைரக்ஷன் பண்ணலாம். பட் இவர் இந்தியாவுக்கும் போயிட்டாரு, எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவரு கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆர்டிகல் டெலிவரி பண்ண முடியாது இல்லைங்களா. Then there is no person to whom the article could properly be delivered. அங்க யாருக்குமே என்ன பண்ண முடியல, இந்த ஆர்டிகிளை டெலிவரி பண்ண முடியல, இந்த ஆர்டிகிளை வாங்குறதுக்கான ஒரு நபர் அங்க இல்ல. சரிங்களா? அப்படிங்கிற பட்சம் இந்த ஆர்டிகிள் என்ன ஆகும், அன்டெலிவர்டு தான், திரும்ப தான் நம்ம அனுப்புற மாதிரி இருக்கும். அல்லது கடைசியா டெட், ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னாலும் அந்த ஆர்டிகிள் நம்ம என்ன பண்ற மாதிரியா இருக்கும்,
ரிட்டர்ன் பண்ற மாதிரியா இருக்கும். சரிங்களா? ஸோ அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது இங்க வந்துட்டு லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் லெட்டர்ஸுக்கு தான் நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் ரிட்டர்ன் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அண்ட் டெலிவர் டு த சென்டர். ஸோ இங்க டெலிவரி பண்ண முடியல, அந்த யார் அனுப்புனாங்களோ அந்த நபருக்கு நம்ம திரும்ப அமைச்சுக்கிறோம். சரிங்களா? தென் போஸ்ட் கார்டு விச் டு நாட் பியர் த அட்ரஸ் ஆஃப் த சென்டர் ஆர் நாட் ரிட்டர்ன்டு. சரிங்களா? ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒரு போஸ்ட் கார்டு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இங்க ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால என்ன பண்ண முடியல, அதை டெலிவரி பண்ண முடியல. இப்போ நம்ம அதை ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்ப வேண்டியிருக்கு. பட் வந்துட்டு அங்க என்ன இருக்கு, சென்டர் அட்ரஸ் இல்லாம இருக்கு. சரிங்களா? சென்டர் அட்ரஸ் நாட், அந்த சென்டர் அட்ரஸ் இல்ல. சரிங்களா? நாட் பியர் த அட்ரஸ் ஆஃப் த சென்டர். சென்டர் அட்ரஸ் இல்ல, போஸ்ட் கார்டுல சென்டர் அட்ரஸ் இல்லாமலே வந்திருக்கு அப்படின்னா அது என்ன பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் அனுப்ப மாட்டோம், அந்த கண்ட்ரிக்கு அது போகாது. சரிங்களா? தென் unregistered printed papers other than books of no value are also not returned. That means printed papers na just வரும், என்ன சொல்றது, அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கரஸ்பாண்டன்ஸ் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அல்லது செராக்ஸ் காப்பீஸ் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படி அது ஒரு தனி கேட்டகரி இருக்கு, பிரிண்டட் பேப்பருக்கு தனி கேட்டகரி இருக்கு. அது என்ன கிடையாது, அது வேல்யூபிளும் இல்லை அப்படின்னால அதை என்ன பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். சரிங்களா? இங்க டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அது நமக்கு தேவையில்லாத பாடம் இல்லைங்களா, இங்க இருந்து மறுபடியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி அப்படிங்கிறதால அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். பட் அந்த கஸ்டமர் என்ன பண்றாரு, அனுப்புறவரு கிளைம் பண்றாரு, எனக்கு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம சொன்னேன் இல்லைங்களா, நோட்டை எழுதிக்கலாம், நேரமா சொன்னேன் இல்லைங்களா, நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். ஒரு வெளிநாட்டுக்கு போற ஆர்டிக்கல் நீங்க என்ன பண்ண முடியும், இதை டெலிவரி ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க, அல்லது டெலிவரி ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நோட்ஸ் எழுதியிருக்கலாம். அப்படி ஒரு கஸ்டமர் வெளிநாட்டு இருந்து ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரி எழுதியிருக்காரு, டூ அட்ரஸ் இந்தியன் அட்ரஸ், அவங்க சைட்ல என்ன எழுதியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஆர்டிகல் வந்துட்டு இன்கேஸ் அன்டெலிவர்டு, இல்ல நம்ம ஆர்டிகல பார்த்துருப்போம், இஃப் அன்டெலிவர்டு ப்ளீஸ் ரிட்டர்ன் டு அப்படின்னு போற அட்ரஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்படி பிரிண்டட் பேப்பர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தா அந்த ஆர்டிக்கலை நாம திரும்ப அனுப்பணும். அதர்வைஸ் அந்த மாதிரி அவங்க எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காத பட்சத்துல இங்க அன்டெலிவர்டு, இந்த ஆர்டிகல் இங்க அன்டெலிவர்டு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த ஆர்டிகலை திரும்ப கொடுக்க மாட்டோம். சரிங்களா? தென் நார்மலாவே ஒரு ஆர்டிகிள் இங்க டெலிவரி ஆகாம வெளிநாட்டுக்கு திரும்ப போகுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொல்றாங்க, நார்மலி ரிட்டர்ன்டு பை சர்ஃபஸ் ஒன்லி. சரிங்களா? ஸோ இங்க இருந்து அந்த நாட்டுக்கு யூஸ்வலா என்னதான் பண்ணுவோம், சர்ஃபஸ்ல தான் வந்து அதை அனுப்பிச்சு வைப்போம். அதுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், ஏர்லிஃப்ட்ங்கிறது நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அல்லது அந்த சென்டர் வந்துட்டு ஸ்பெசிபிக்கலி ரிக்வெஸ்டட், நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நோட்ஸ்ல அவர் எழுதியிருப்பாரு, இன் கேஸ் ஆஃப் அன்டெலிவரி ப்ளீஸ் ரிட்டர்ன் பை ஏர் மெயில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கலி ரிக்வெஸ்டட் ஃபார் தேர் ரிட்டர்ன் பை ஏர், எனக்கு இது திரும்ப வரணும், அது எப்படிதான் வரணும், ஏர் மெயில தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கும் பட்சத்துல அந்த ஆர்டிகிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ எழுதியிருக்காரு, தட் மீன்ஸ் எழுதியிருப்பாரு இல்லைங்களா, அந்த சைட்ல எழுதிக்கலாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணி வச்சிருப்போம், ஏர் மெயில அவங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஸோ அவரு அந்த ஆர்டிகிள் ரிட்டர்ன் டெலிவரி வாங்குறப்ப அவர் என்ன பண்ணிப்பாரு, அதுக்கான இந்த ஏர் சர்சார்ஜ் அல்லது கம்பைன்டு சார்ஜஸ் அப்படின்னு. கம்பைன்டு சார்ஜஸ் வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஏர்மெயில் போஸ்ட் கார்டு இருக்கும் அல்லது ஏரோகிராம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஏரோகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் தனி, ஏர் சர்சார்ஜ் தனி, அந்த மாதிரி வந்திருக்காது. ஸோ ரெண்டும் சேர்த்து கம்பைன்டு சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதான் கம்பைன்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்த சார்ஜஸ், தனித்தனியா இருக்காது, மொத்தமா இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறது கம்பைன்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ரிட்டர்ன் போகுது, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஆர்டிகல் ரிட்டர்ன் அனுப்புறப்போ எனக்கு ஏர்மெயில தான் அனுப்பிச்சு வைக்கணும்ட்டு அவர் வந்துட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏர்மெயில அனுப்பிச்சு வச்சிருவோம். ஸோ இந்த ஏர்மெயில் சார்ஜஸ் இந்தியாவில இருந்து திரும்ப அவருக்கு ரிட்டர்ன் போய் சேர்றதுக்காக ஏர்மெயில் அனுப்பிச்சு வச்சதுக்கான ஏர்மெயில் சார்ஜஸ் அவர் என்ன பண்ணிக்கணும், பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? தென் அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல். சரிங்களா? தட் மீன்ஸ் இப்போ வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புறாங்களே, இப்போ நீங்க ஆன் ஓஏஜிஎஸ் சொல்லுவீங்களா, ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகலுக்கு. சரிங்களா? அவுட்டோர் ஆர்டிகல், ஒரு நபர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு தபால் அனுப்புறாங்க, மீன்ஸ் நபர் கிடையாது, ஒரு அரசு அலுவலகத்துல இருந்து வெளிநாட்டுக்கு தபால் அனுப்புறப்போ சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாச்சுன்னா சர்வீஸ் ஸ்டாம்ப் அவங்க தாராளமா என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எப்படி நம்ம ஒரு தனிநபர் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரியான அரசு நிறுவனங்கள் அவங்க என்ன பண்ணிக்க முடியும், இந்த சர்வீஸ் ஸ்டாம்பை ஒட்டி கூட அவங்க என்ன பண்ண முடியும், வெளிநாட்டுக்கு அவங்க என்ன பண்ணிக்க முடியும், லெட்டர்ஸ் அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? இன்லேண்ட்ல எப்படி அனுப்புறாங்களோ அதே மாதிரி இன்டர்நேஷனலுக்கு அவங்க சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க லெட்டர்ஸ் அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? தென்
போஸ்டேஜ் டியூ, மேபி ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு தபால் வருது சரிங்களா, அதுக்கு அதுல என்ன போடுறாங்க, போஸ்டேஜ் டியூ ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டேஜ் டியூ வந்து அவங்க என்ன பண்ணணும், திரும்ப கட்டணும். அப்படி கட்டுறப்போ அவங்க என்ன பண்ண முடியாது, ஸ்டாம்பை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க 10 ரூபாய்க்கு போஸ்டேஜ் டியூ இருக்கு அப்படின்னா நாங்க 10 ரூபாய்க்கு ஸ்டாம்பு ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவங்க அதை என்ன பண்ணிக்க முடியும், கேஷா தான் பண்ணிக்கணும். ஸோ சர்வீஸ் ஸ்டாம்ப் எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போற ஒரு ஒரு ஆர்டிக்கிளுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம், சர்வீஸ் ஸ்டாம்ப்ங்கிறத ஒட்டி அவங்க அமைச்சிக்கலாம் சரிங்களா. தென் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சர்விங் அவுட் சைடு இந்தியா சரிங்களா. நார்மலாவே நம்ம பார்த்துருப்போம் ஏபிஎஸ் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம அனுப்புற லெட்டர்ஸ் அங்கே நம்ம எங்க அமைச்சிருப்போம், ஒன்று 56 ஏபிஓ அல்லது 99 ஏபிஓ நம்ம அமைச்சிருப்போம் இல்லைங்களா. அட்ரஸ் வந்து நம்ம அதுதான் போட்டிருப்போம். ஸோ இன்கேஸ் ஒரு நபர், இப்போ நீங்க ஒரு போர் கப்பல் எடுத்துக்கோங்க, அந்த போர் கப்பல்ங்கிறது வந்துட்டு இந்தியாவுக்கு உள்ள இல்லை சரிங்களா, அது கடல்ல இருக்கும், இந்தியாவுடைய எல்லையை தாண்டி மேபி கடல்ல ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கும் இல்லைங்களா. ஸோ இன்லேண்டுக்குள்ள இல்லை, இந்தியன் மெயின்லேண்ட்ல அது இல்லை, மேபி அது வந்து எங்க இருக்கலாம், அவங்க ஒரு நபர், அந்த நபர் இப்ப எங்க இருக்கலாம், அந்த போர் கப்பல்லையோ இல்லை ஏதோ ஒரு கப்பல்லையோ அவரும் இருக்கலாம் இல்லைங்களா. இந்தியன் நேவி எடுத்துக்கோங்க, அதுல வேலை பார்க்குற ஒரு நபருக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க அப்படின்னா, அந்த கப்பல் இப்ப எங்க இல்லை, துறைமுகத்திலேயோ அல்லது வந்துட்டு மெயின்லேண்ட்லயோ இல்லை, அது வந்து சீல இருக்கு சரிங்களா. ஸோ அல்லது இன்னொரு நபர், ஒரு நபர் இந்தியனுடைய ஆர்மி நபர் தான், பட் அவர் இப்ப எங்க இல்லை, இந்தியாவில் இல்லை சரிங்களா, சர்விங் அவுட் சைடு இந்தியா, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறார் சரிங்களா. அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம லெட்டர் அனுப்புறப்போ சரிங்களா, இட் சுட் பி அட்ரஸ் டு த ஏபிஓ. எங்க மட்டும் அனுப்பணும் அப்படின்னா 56 ஏபிஓக்கு மட்டும்தான் சரிங்களா. அவங்க இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ சரிங்களா, 56 ஏபிஓக்கு தான் அனுப்பணும். அல்லது ஃபிளீட் மெயில் ஆஃபீஸ் மும்பை அப்படிம்பாங்க. இந்த ஃபிளீட் மெயில் ஆஃபீஸ் தான் என்ன அப்படின்னா, இந்த இப்ப சொன்ன இல்லைங்களா, இந்த நேவி சம்பந்தமான இந்த பர்சனல் சரிங்களா, அது எங்க இருப்பாங்க, அந்த கப்பல்ல இருப்பாங்க, கப்பல் வந்துட்டு இப்போ கடல்ல இருக்கும் சரிங்களா, அவங்களுக்கு அனுப்புறது அந்த இதை டீல் பண்றது இந்த ஃபிளீட் மெயில் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கான இந்த மாதிரியான ஆர்டிகல் எதர் 56 ஏபிஓ அல்லது இந்த ஃபிளீட் மெயில் they are not exempt from postage charges சரிங்களா. ஸோ சார்ஜஸ்ங்கிறது அதுக்கு கண்டிப்பா உண்டு சரிங்களா, உண்டு. சார்ஜஸ் கொடுக்காம அனுப்ப முடியாது. ஆஸ் யூஸ்வல் ஒரு நபருக்கு, சாதாரண ஒரு நபருக்கு அனுப்புறப்போ எப்படி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்புவோம், அதே மாதிரி சார்ஜஸ் ஓட்டி தான் அனுப்பிச்சிக்க முடியும் சரிங்களா. பட் என்ன அப்படின்னா இன்லேண்ட் ரேட்ல அவருக்கு அனுப்பிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு நபர் இந்தியாவில் உள்ள ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ற நபர், இப்போதைக்கு அவர் இன்னொரு நாட்டில் அவரு இருக்கிறாரு சரிங்களா, அங்கே ஏதோ ட்ரைனிங்கோ இல்லை வேற ஏதோ போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு நாட்டுக்கு அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. பட் இப்போ இந்த நபருக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா இந்த 56 ஏபிஓடைய தான் போகும். பட் அவருக்கான சார்ஜஸ் நம்ம எப்படி கட்டினா போதும், இன்லேண்ட் ரேட்ல வந்து கொடுத்தா போதும் சரிங்களா. ஸோ அது எப்பவுமே அதை எப்படி தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் ஆல் பர்பஸ் சரிங்களா. அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் அவருக்கு அதை நம்ம எப்படி தான் ட்ரீட் பண்ணிக்கிறோம், அந்த ஆர்டிகிளை இன்லேண்ட் ஆர்டிகிளா ட்ரீட் பண்ணி இன்லேண்ட் ஆர்டிகிளான சார்ஜஸ்ங்கிறதுக்கு பேமெண்ட் பண்ணா போதும் சரிங்களா. ஸோ தென் இன்னும் ஒரு இதுதான், அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். தென் கஸ்டம் டிக்ளரேஷன் சரிங்களா. ஒரு ஆர்டிகிள் வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டம் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா. எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்டிகிளுமே இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னா கஸ்டம்ஸ் செக்குக்கு போய் தான் போகணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கஸ்டம்ஸ் செக்குக்கு போறப்போ உள்ளாடி நான் என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறேன். ஸோ கஸ்டம்ஸுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சரிங்களா, இந்தந்த ஆர்டிகிள் தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு நான் என்ன பண்றேன், மேல வந்து நான் ஒரு பேப்பர் மாதிரி வச்சு ஒரு டாக்குமெண்ட் வச்சு நான் தெரியப்படுத்துறேன், இந்த ஆர்டிகிள்குள்ளாடி இந்த கண்டென்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தினேன். அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம், கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் சொல்றோம் சரிங்களா. அது எதுக்கு வைப்போம் அப்படின்னா, யூஸ்வலா டியூட்டேபிள் குட்ஸ், பொருட்கள் உள்ள நீங்க வச்சிருக்கீங்க சரிங்களா. லெட்டருங்கிறப்ப வந்துட்டு அது நாட் இஷ்யூ, பட் குட்ஸ் பொருட்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நான் இந்த பொருள் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற நீங்க சொல்லணும். ஸோ பழைய நீங்க இந்த பியூகேட் பார்ட் 2 எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை 2 வகையா பிரிச்சிருப்பாங்க, C1 C2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பட் இப்போ அதை என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, C1ங்கிறது வந்துட்டு CN22 அப்படின்னும், C2 அல்லது CP3 அப்படிங்கிறது வந்து என்னவா மாதிரி இருக்கு, CN23ஆவும் மாத்திருப்பாங்க சரிங்களா. நம்ம நீங்க யூஸ்வலா உங்களோட ஆஃபீஸ்ல பார்த்துருப்பீங்க, CN22 அப்படிங்கிறது இந்த 300 SDR சரிங்களா. ஸோ பழைய வேலையை விட்டுறலாம், அது 3400 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் கட்டணும் சொல்லியிருப்பாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த SDRல கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. SDRனா அப்படின்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிமோ சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு IMF வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சரிங்களா. 1 SDR ஈக்குவல் டு so much ஆஃப் INR அப்படிங்கிற மாதிரி கன்வர்ஷன் ரேட் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஆர்டிகிளோட வேல்யூ
300 STRக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது CN22 அப்படிங்கிற ஃபார்ம். அந்த ஆர்டிகிளுடைய மதிப்பு மொத்தமா இருக்கிற அதனோட அந்த எல்லாம் சேர்த்து உள்ள வச்சிருக்க பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து மொத்தமா அந்த ஆர்டிகிளுடைய மதிப்பு 300 STR தாண்டி இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது CN23. சரிங்களா? நீங்க இதை பழசெல்லாம் பெருசா ஞாபகம் வச்சுக்கணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 300 STRக்கு உள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா CN22 யூஸ் பண்ணிக்கணும். 300 STR தாண்டி போகுது அப்படின்னா CN23 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாமே பக்காவை எழுதிக்கணும். உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவா எழுதிக்கணும். சரிங்களா? அதை எழுதுறப்போ கிரேட் கேர் அண்ட் மச் அக்யூரசி as பாசிபிள். ஸோ உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டா எழுதிக்கணும். சரிங்களா? இந்த பொருட்கள் தானே வச்சிருக்கேன். நம்பர் ஆஃப் இப்போ ஒரு ஷர்ட் வச்சிருக்கேன், ஒரு 3 ஷர்ட் வச்சிருக்கேன்னா ஷர்ட் மென்ஸ் ஷர்ட் 3. சரிங்களா? ஸோ லேடிஸ் சாரி 3. எத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கீங்க, அதோட மதிப்பு என்ன? ஸோ இந்த மாதிரி அதை தெளிவா மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இல்லைன்னா தேவையில்லாம உங்க ஆர்டிகிளை பிரிச்சு பார்த்து அவங்க அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை மேலேயே நம்ம வச்சிருக்கிறப்ப ஓகே இந்த பொருட்கள் தான் இருக்கு, இதெல்லாம் அலோடு குட்ஸ் தான், இதெல்லாம் போகலாம், இதோட மதிப்பு இவ்வளவுதான்ட்டு அவங்க பிரிக்காமலே அதை பார்த்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கஸ்டம் டிக்ளரேஷன்ல வந்து நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? இன்கேஸ் உள்ள ஒரு பொருள் வச்சுக்கிட்டு வெளியே நாம கொடுக்குற டிக்ளரேஷன்ங்கிறது வந்துட்டு ஃபால்ஸா இருக்கு, தவறுதலா இருக்கு, அல்லது இன்அக்யூரேட்டு, உள்ள வந்துட்டு 10 பொருள் வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு 3 தான் சொல்லியிருக்கேன், 4 தான் சொல்லியிருக்கேன், நான் தெரிஞ்சதுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு, பட் நான் உள்ள வச்சிருக்க பொருட்களுக்கும் நான் வெளியே கொடுத்துருக்க டிக்ளரேஷனுக்கும் வந்துட்டு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, அது தப்பு சொல்றாங்க. சரிங்களா? அட்ராக்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட். கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, லீகல் ப்ரொசீடிங்ஸ் நம்ம மேல என்ன பண்ண முடியும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை கூட எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு CN22 அல்லது CN23 வெளிநாட்டுக்கு ஒரு ஆர்டிகல் அனுப்புறப்போ உள்ள இருக்கிற பொருட்களுடைய வேல்யூஸ், அதனுடைய குவான்டிட்டி, இது எல்லாத்தையுமே தெளிவா மென்ஷன் பண்ணி மேல இருந்த கஸ்டம் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணி தான் நம்ம அமைச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ மீதி உள்ளதை இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? செக்ஷன் 3 அடுத்த செக்ஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.